இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், ஆதித்யா, உங்களோட புக்ஸ் திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணுங்க. அம்மா என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அழுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொன்னதை செய்யுங்க. சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. அம்மா எதுக்குமா எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்றீங்க? நம்ம எங்கேயாச்சும் ஊருக்கு போறோமா? ஆமா ஆதித்யா, கொஞ்சம் தூரமா போறோம். அதனால நீங்க உங்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருங்க. அம்மா நம்ம கூட அப்பாவும் வருவாராமா? ஆதித்யா, நம்ம போனதுக்கு அப்புறம் அப்பா வருவாரு. நீ வா, நம்ம போய் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம். வா. அம்மா, என்னோட கிரிக்கெட் பேட்டும் பாலும் மொட்டை மாடியில இருக்குமா, நான் போய் எடுத்துட்டு வரட்டா? உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீ எடுத்துக்க. தமிழ், நீ தம்பியை கூட்டிட்டு போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வா. சரிம்மா, வா. டாப்ல சொல்லு. அண்ணே, இங்க வீட்டுல நிலைமை கைமீறி போயிடுச்சுனே. சுதாகரும் ராஜேஸ்வரி பாட்டியும் அண்ணிய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கண்ணே. ரொம்ப தரக்குறவா பேசிட்டாங்கண்ணே. இப்ப பாரதி இங்க கிளம்பி போறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. இந்த பாரதி அவக்களை நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது பாரதி வீட்டை விட்டு போகாம தடுத்து நிறுத்து. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். அண்ணே அண்ணே, என்னாச்சுண்ணே? அண்ணே, உன் அம்மா புத்தி தானே உனக்கு அப்படியே இருக்கு. அம்மாக்கு இருக்கிற மாதிரி தானே திருட்டு புத்தி இருக்கும். நீங்க தப்பா பேசுறீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவ? உங்களெல்லாம் பேட்டை வச்சுட்டு கிளம்புங்க. பாட்டி, குழந்தைங்க இன்னும் வரலையா? தெரியலையே பாரதி. பேட் எடுத்துட்டு வரேன்னு மொட்டை மாடிக்கு தான் போனாங்க, இன்னும் வரலையே. சரி, நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒழுங்கு மரியாதையை பேட்டை கொடுத்துட்டு போயிடு. இது இந்த வீட்டுல இருக்கிறதுனால இது எங்களுக்கு தான் சொந்தம். முடியாது. இது அம்மா என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க, நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு திமிரு உனக்கு? ஏய், பேட்டை கொடு. அது இருக்குது, கொடுங்க. தமிழ், ஆதித்யா, 2 பேரும் கீழே போங்க. போங்க. சரிம்மா. பசங்க முன்னாடி உன்னை அடிக்க கூடாதுன்னு மரியாதைக்காக பேசாம விட்டுட்டு போறேன். வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் கிளம்பிடுவேன். நாங்க போற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். அத மீறி வேற ஏதாவது பண்ண அப்புறம் வேற மாதிரி ஆயிடும்.
அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு வரலையே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னும் எதுக்கு நிக்கிற? திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், தப்பு நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பாரதி இன்னைக்கு ஈவினிங் தான் ஆபீஸ்ல இருந்து ரிலீவ் ஆகுறாங்க. அது வரைக்கும் வீட்டுல இருக்கட்டும். மாப்பிள்ள, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இவ ஒரு திருடி. இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். தகுதி தராதரம் இல்லாம ரோட்ல போறவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சா இப்படித்தான் நடக்கும். பாட்டி வாங்க. பாரதி இருங்க, நான் பேசுறேன். நீங்க என்ன மதிக்கிறதா இருந்தா நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. இந்த பாருங்க, நான் பாரதிக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல, மனிதாபிமானத்தோட பேசிட்டு இருக்கேன். வயசான பாட்டி சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு திடீர்னு வீட்டை விட்டு போக சொன்னா அவங்க எங்க போவாங்க? அது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதையெல்லாம் பாரதி யோசிச்சிருக்கணும். இது பாருங்க, தப்பு பண்ணதுக்காக பாரதிக்கு தான் தண்டனை கொடுக்க முடியும். இவங்க யாரையும் தண்டிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க கூடாது மேடம். ஏதோ நீங்க தெரிஞ்சவங்கனால கொடுக்குறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இதை எந்த டேப்லெட் கூட சேர்த்து எடுத்துக்க கூடாது. இதனால உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஐம் சாரி ஆதி, எனக்கு வேற வழி தெரியல. பாரதி இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும். ஆனா அது நீங்க கண்டிப்பா நடக்க விட மாட்டீங்க. நான் நினைச்ச மாதிரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பாரதி இந்த வீட்லயும் ஆபீஸ்லயும் உங்க வாழ்க்கையிலயும் வரவே கூடாது. இப்போதைக்கு நீங்க தூங்குறதுதான் நல்லது. என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் நான் இதை பண்றேன். என்னை மன்னிச்சிருங்க.